அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கணக்கு வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்னோட்டவியல் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன கேள்வி சார் அது அப்படின்னு சொன்னா பாருங்க, 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கீழ்கண்ட சுற்றில், இதுதான் சுற்றை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லையா? சோ கீழ்கண்ட சுற்றில் மின்கலன் வழியாக பாயும் மின்னோட்டம் எவ்வளவு? 2 ஆம்பியர், 0.5 ஆம்பியர், 2.5 ஆம்பியர், 1.5 ஆம்பியர் என்று 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்த உடனே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இந்த கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் கூட அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா பண்ணோம்னா போட்டுடலாம். எப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த ஏபிசிடி இருக்கு இல்லையா, சாரி ஏசிடிஎஃப், இதை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இது ஒரு வீட்ஸ்டன் சமண சுற்று இல்லையா? இப்ப இந்த வீட்ஸ்டன் சமண சுற்றுக்குள்ள மட்டும் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, மின்தடை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதை தவிர பாக்கி இருக்கிறதுக்குள்ள இந்த 1.5 இருக்கு இல்லையா, அது அப்படியே, அப்புறம் 5.5 இருக்கு, அப்புறம் 5 வோல்ட் பேட்டரி வழியாக 1.3, எல்லா ரெசிஸ்டன்ஸுமே ஒரு தொடர் இணைப்புக்கு வந்துவிடும். தொடர் இணைப்பு வந்துட்டாலே நம்ம கொஞ்சம் ஈஸி தான், கூட்டி அப்படியே போடலாம். பக்க இணைப்புனால 1/R = 1/R. ஓகே, சரி. எப்படினாலும் இந்த வீட்ஸ்டன் சமண சுற்று மாதிரி இருக்க இதுக்குள்ள என்ன சார் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் தொடர் இணைப்பு நான் சொன்ன மாதிரி வரிசையா போட்டு மின் தடையை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவன் கேட்டிருக்கிறது என்னது, மின்னோட்டம் கேட்டிருக்காங்க. மின்னோட்டம் மின்னடை மின்னடையில இருந்து எப்படி சார் மின்னோட்டம் கண்டுபிடிக்கிறது? ஓம்ஸ் விதி நமக்கு இருக்குது, I = P/R. ஓகே சார். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த சுற்றின் ஒரு பகுதியாக வீட்ஸ்டோன் சமண சுற்று உள்ளது இல்லையா, மேல ஏபிசி கீழே டிஇஎஃப். இதுல வீட்ஸ்டோன் சமண சுற்றை கருதுக, அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா P = 5 ஓம், Q = 2.5 ஓம். இது P 5 ஓம், இது Q 2.5. அதே மாதிரி கீழே R = 3 ஓம், S = 1.5. R = 3. நம்ம படிச்சிருக்கிறோம், வீட்ஸ்டோன் சமண சுற்று வந்து பேலன்ஸ்டாக சமநிலையில் இருக்க வேண்டும் என்றால் என்ன இருக்கணும்? P/Q = R/S. இருக்குதா சார்? பார்க்கலாமா? P/Q எவ்வளவு? 5 / 2.5. 2.5 எவ்வளவு சார்? 2. 2 பெருக்கினா 5 வந்துடும். சரி. அதே மாதிரி R மற்றும் S, R/S எவ்வளவு சார்? 3 / 1.5. 2 × 1 3 தான். சோ அப்ப அதுவும் 2 தான். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? P/Q = R/S. இப்பவே இது சமம்னு சொன்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லையா? சரி, என்னாச்சு? ஏன் எப்படி சார்? இந்த 6 ஓம் இருக்கு இல்லையா, அது கணக்கிலேயே வராது. ஏன் சார் வராது? வீட்ஸ்டோன் சுற்று சமநிலையில் இருந்தால் கால்வனாமீட்டர் வழியே கரண்ட் பாயாது. அத செய்முறை பயிற்சிகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப அதனால இந்த 6 ஓம் 6 ஓம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்ப எப்படி சார் இருக்குது? இந்த 5 2 ஒரு parallel கனெக்ஷன், 3 1.5 parallel கனெக்ஷன். இந்த 6 இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த 6 ஓம் இல்லைன்னு சொல்லும்போது 5 3 ஒரு தொடர் இணைப்பு, 2 1 ஒரு தொடர். ஆனா இது இல்லையே, இந்த வயரே இல்லையே, ஏஏடிஏ கிடையாது. சோ 2 ஒரு தொடர் இணைப்பு. அதை அடுத்த படத்துல போட்டுருக்கோம் பாருங்க. பாத்தீங்களா? இந்த நிலையில் ஏக்கும் டிக்கும் இடையில் உள்ள மின்தடை 6 ஓம் மறைந்து விடும். பாக்கி இருக்கிறதா இருக்கு 5 3 ஒரு பக்க தொடர் இணைப்பு, இன்னொரு பக்கம் 2.5 1.5 அது தொடர் இணைப்பு. இது ரெண்டும் எங்க சார் இருக்கு? ஒன்றுக்கொன்று பக்க இணைப்பு இருக்கு. இதுக்கு மேல அப்படியே இந்த இடத்துல அந்த 1.5 5.5 அதெல்லாம் அப்படியே வரிசை போயிட்டு. சரி, இப்போ இடதுகை பக்கம் உள்ள மின்தடை 5 + 3 8. RHS உள்ள மின்தடை 2.5 + 1.5 2 3 1 4 அது 8 ஓம். மேற்கண்ட இந்த இரு மின்தடைகளும் பக்க இணைப்பில் உள்ளன. ஓகேயா? மேற்கண்ட இரு மின்தடைகளும் பக்க இணைப்பு. பக்க இணைப்புனா எப்படி சார்? இந்த இருக்கு இல்லையா, 8 4 பக்க இணைப்பு. ஆக சமண சுற்று, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அதனால சிம்பல் வந்து சமண சுற்றின் நிகர மின்தடை. அப்ப RB அப்படிங்கிற சிம்பல். பக்க இணைப்புங்கிறதுனால 1/RB = 1/8 + 1/4. அப்ப 8 வந்து காமனா எடுத்துக்கலாம். 8 கீழே இருக்கிறதுனால 1 தான் வரும். இங்க 4 4 8ங்கிறதுனால 2 வரும். 1 + 2 / 8, அதாவது 3/8. 1/RB என்பது 3/8. அப்ப RB என்பது 8/3 ஓம். சோ இப்ப 8/3. ஆக இது மொத்தமா சேர்த்து வெறும் 8/3 ஓம் மட்டும் இருக்குது.
அப்ப மொத்தத்துக்கு அந்த பெரிய கணக்குல கொடுத்தாங்க இல்லையா, அந்த சுற்றை நம்ம வேற மாதிரி இப்ப புதுசா வரைஞ்சோம்னா எப்படி சார் வரையலாம்? அந்த 8/3 முதலே சொன்ன மற்ற எல்லாம் தொடர் இணைப்பு தான். 1.5 ஓம், 5.5 ஓம், அப்புறம் 5 வோல்ட் பேட்டரி, அப்புறம் 1 தொடர் இணைப்புனால என்னது, வரிசையை கூட்டிகிட்டே போக வேண்டியதான். ஸோ அப்ப நிகர மின்தடை 8/3 பிளஸ் 1.5 பிளஸ் 5.5 பிளஸ் 1/3 எல்லாம் சரி. இதை கொஞ்சம் வேற மாதிரி எழுதுவோம். R is equal to 8/3 1.5 இருக்கு இல்லையா, அதை 3/2 எழுதலாம் இல்லையா. அதே மாதிரி 5.5 இருக்கு இல்லையா, அதை 11/2 11/2 எழுதிடுவோம். ஏற்கனவே 1/3 இருந்துச்சு, அதை அப்படி எழுதிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ நம்ம அந்த அதை நம்ம பொது மடங்கு அப்படின்னு சொல்லும் இல்லையா, எல்சிஎம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது வந்து எவ்வளோன்னா 3க்கு 2க்கு எவ்வளோ சார், 6. இப்போ அந்த 6க்கு தகுந்த எப்படி கீழே 3 இருக்கு, அந்த 2ஆல் பெருக்கணும், 8 16. இங்கே கீழே 2 இருக்கு, அதனால 3ஆல் பெருக்கணும், 3 9. கீழே 2 இருக்கு, அதனால 3ஆல் பெருக்கணும், 3/2 33. கீழே 3 இருக்குது, அதனால 2ஆல் பெருக்கணும், 2 2. ஸோ 14 9 25 25 2 27 3 30 30 60 60 டிவைடட் பை 6 இதான் என்னது, 6. ஸோ நிகர மின்தடை எத்தனை ஓம் ரெசிஸ்டன்ஸ் மின்தடைகளும் சேர்த்து மொத்தத்துக்கு எவ்வளவு கிடைக்கு, 60/6 = 10. அதோட முடிஞ்சுதா சார்? முடியல. என்ன கேட்டிருக்காங்க, மின்கலத்தின் வழியே பாயும் மின்னோட்டம் V/R = 5 டிவைடட் பை 10. அதானே, ஏன்னா மின்கலனுடைய பேட்டரி வோல்டேஜ் வந்து மின்னழுத்தம் வந்து 5 வோல்ட், அதை படத்தில் கொடுத்துருக்கு. R வந்து 10 ஓம் கண்டுபிடிச்சிருக்கோம். 5/10 மீன்ஸ் வாட், 1/2 தானே, = 0.8. ஆன்சர் 2, ஆப்ஷன் 2 இரண்டாவது தெரிவு சரியான விடை. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் சில ஐடியாக்கள், இது வீட்ஸ்டோன் சமண சுற்று தான் அப்படிங்கிறதையும் அது பேலன்ஸ் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா ஓரளவுக்கு வேகமாக இந்த கணக்கை நாம் போட்டு விடலாம். ஓகேயா, சரி. நம்ம இதே மாதிரி சில கணக்குகள் இப்படிதான் கொஞ்சம் எக்கத்தப்பில் இருக்கு, கொஞ்சம் ஐடியாவோட போட வேண்டியது இருக்கும். சரி, நாம வேறு ஒரு கணக்கு இதே மின்னோட்டவியல் பாடத்துல நம்ம அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.